சுட சுட இட்லி. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சும்மா சுட சுட மெத்துன்னு இட்லி சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. சூடாக இட்லி சாப்பிட்ணும் போல தோணுச்சுங்க. ஸோ நைட்டு அரைச்சி வச்ச மாவில் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இட்லி குக்கரில் இட்லியை ஊற்றாமல் இட்லி பானையில் மேகம் போல் இருக்கிற இந்த மாவை ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு சூப்பராக இட்லி ரெடி பண்ணிட்டேங்க. வீடியோஸில் சொல்கிற மாதிரி தோசை சைக்கோவை பார்த்துருப்பீங்க, இட்லி சைக்கோவை பார்த்துருக்கீங்களா? நான்லாம் 3 நேரம் இட்லி கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க. என்ன மாதிரியே இட்லி சைக்கோ உங்கள் வீட்லேயும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டேக் பண்ணி விடுங்க. என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி குழம்பும் இட்லியும் தக்காளி சட்னியும் தாங்க. இன்னும் 2 நாளில் தக்காளி குழம்பு வச்சு இதே போல் இட்லி ஊற்றி அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லாததால் கொத்தமல்லி சட்னி மட்டும் செஞ்சுருந்தேங்க. கொத்தமல்லி சட்னியோட வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். பந்தாக இருக்கிற நம்ம வீட்டு இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன ரெசிபி செய்யலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?